வேதத்தில் வந்து இந்த யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் வந்து சேர்கிறார். அப்போ வந்து அந்த மாமனார் வீட்டில் இருக்கிற அந்த இளைய பெண்ணை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ வந்து இந்த மாமனார் வந்து மாமனார்கிட்ட, உங்களுடைய சின்ன பொண்ணு எனக்கு வேணும், அந்த சின்ன பொண்ணுக்காக நான் எத்தனை வருஷம் வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். 7 ஆண்டுகள், 7 வருஷம். ஸோ 7 வருஷம் வந்து ஒரு பொண்ணுக்காக நான் உங்களுடைய சின்ன பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, 7 வருஷம் சம்பளமே இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்ட்டார். அப்புறம் அந்த 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே சரி, அதுவும் அந்த டைம் வந்து யார் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாமனார் தான் கேட்டிருக்கணும். சரிப்பா, நீ பிள்ளைக்காக 7 வருஷம் சம்பளமே இல்லாமல் வேலை செய்கிறேன்னு, அந்த நாள் நெருங்கிருச்சு, சரி நீ ஒரு 5 வருஷம் நீ செஞ்ச போதும், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல. நீங்கள் 29ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாட்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 18வது வசனம், யாக்கோபு ராகேலின் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்திக்காகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றார். அடுத்த வசனம், அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றார். அடுத்து, அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் வந்து அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றினது. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடினால் என் மனைவியினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றார். கவனிங்க, இந்த உலகத்துல வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த லாபான் என்கிற லாபானுடைய ஆவிக்கு நம்ம தப்பு வைக்கணும். இந்த லாபான் அப்படின்றது வந்து, இந்த லாபானை குறித்து நம்ம நிறைய தியானிக்க வேண்டியது இருக்கிறது. ஃபர்ஸ்ட் லாபான் வந்து யாக்கோபை பார்க்கும்போது, நீங்க வேதத்துல வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுது, இந்த லாபான் ஃபர்ஸ்ட் டைம் யாக்கோபை பார்க்கும்போது என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஐயா வந்தியா, நீ எங்க சகோதரருடைய பிள்ளை அப்படின்னு நினைக்கல. வேதம் சொல்லுகிறது, கட்டி பிடிச்சா, நம்ம அவனை கட்டி பிடிச்சு, வாப்பா வாப்பா வாப்பா, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை, ஆனா நீயும் எனக்கு ஒரு பிள்ளைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பாசத்தை வந்து தன்னுடைய சகோதரனுடைய மகன் மேல அப்படியே பொழிஞ்சிருவாரு. நம்ம இன்னைக்கு இந்த நீங்க 29ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் அப்பொழுது லாபான், நீ என் எலும்பின் எலும்பும் என் மாம்சமும் ஆனவன் என்றார். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான். அடுத்த வசனம் 15வது வசனத்தை வாசிப்பீர்கள். லாபான் தன் சகோதரின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்கு, இந்த வசனத்தை இன்னொரு கூட வாசிக்கலாம், 13வது வசனத்தை. லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபனுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டிற்கு அழைத்து போனான். கவனிங்க, லாபானுடைய ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் என்ன? இந்த உலகத்துல இருக்கிற பாவத்துக்கும் லாபானுக்கும் ஒப்புமையா சொல்லலாம். இந்த உலகத்துல இருக்கிற நம்மை அழிக்க போகிற சில மனிதர்களுக்கும் லாபானையும் ஒப்பிட்டு சொல்லலாம். இந்த லாபான் வந்து முதலிலே யாக்கோபை பார்க்கும்போது கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, வாப்பா என் வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு வரவேற்கிறான். இப்போ வரவேற்கிற அவன் வந்து 1 மாசம் அவனுடைய வீட்டில் தங்கி இருக்கிறான். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இல்ல உங்களுடைய இளைய பிள்ளை எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்குது, இந்த இளைய பிள்ளையை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதற்கு நான் 7 வருஷம் உம்மிடத்தில் வேலை செய்கிறேன். ஒரு நல்ல மாமனா இருந்தா இவன் முடிக்க முன்னாடி சொல்லுகிற வார்த்தையை எப்போ சொல்லியிருப்பாங்க, எப்பா இந்த ஊர்ல வந்து மூத்த பொண்ணு இருக்கும்போது சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது என்ன இல்லை, வழக்கம் இல்லை. அதனால நீ இப்போதைக்கு வந்து எனக்கு வந்து 7 வருஷம் என்னுடைய பிள்ளைக்காக வேலை செய்ய வேண்டாம், நம்ம மூத்தவளை ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி தரேன், இல்லை அதுக்கப்புறம் நீ 7 வருஷம் வேலை பண்ணு அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. இந்த லாபானதெல்லாம் சொல்லலை. அவன் சொன்ன உடனே என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, சரிப்பா அந்த 7 வருஷமும் யாக்கோபுக்கு வந்து அந்த 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 மனுஷி வேர்ல வச்ச அந்த நேசத்தினால 7 வருஷம் ரொம்ப சீக்கிரமா கடந்து போயிச்சான். சில இடங்கள்ல வந்து இந்த அன்பு இருக்கு பாருங்களேன், பாசம். இந்த பாசம் வந்து நம்மள பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில 7 வருஷத்தை அவன் தொலைச்சிட்டான்.
ஆனா அந்த 7 வருஷம் அவனுக்கு என்ன வச்சுன்னா, அந்த பொண்ணு மேல வச்சிருந்த பாசத்தினால ரொம்ப சுலபமாய் போயிருச்சு. இப்போ ஒரு நீதி உள்ள மாமனாரா இருந்தா 7 வருஷம் என் பிள்ளைக்காக இந்த பையன் இப்படி பாடுபட்டு இருக்கிறானே அப்படின்னு கூப்பிட்டு, இவரே முன்னாடி அதான் நான் சொன்ன மாதிரி 5 வருஷத்துலயோ 7 வருஷம் 6 வருஷத்துலயோ செய்ய வேண்டியவர் அந்த 7 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த மாமனார் என்னவா தான் இருக்காரு, அமைதியா இருக்காரு, எதுவுமே சொல்லல. ஆனா இவனா போய் கேட்கிறான், நான் 7 வருஷம் முடிச்சிட்டேன், நீங்க உங்க பொண்ணை என்ன பண்ணுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றான். உடனே அவர் என்ன சொல்றான்னா, சரிப்பா கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லி இந்த மருமகனை வஞ்சித்து தன்னுடைய இளைய மகளுக்கு பதிலாக மூத்த மகளை கொண்டு போய் நிக்க வைக்கிறார். ஆனா யாக்கோபு வந்து அந்த இடத்துல வந்து அவன் ஒரு நீதிமான் தான். ஏன்னா அந்த புள்ள வந்து கூச்ச பார்வையா இருக்கிறதுனால தள்ளிவிட விரும்பல. நீங்க 29ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர், ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அடுத்த வசனத்தை, அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல, இவளுடைய 7 நாட்களையும் நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றார். பாருங்க, இந்த லாபான் அப்படின்ற இந்த மனுஷனுக்கு வந்து முதலாவதாக தன்னுடைய மகளை வைத்து இப்போ தனக்கு 7 வருஷம் வேலை செய்கிறான் என்று அந்த மனுஷன் சொல்லும் போது, நமக்கு கிடைச்சது வரைக்கும் லாபம், நமக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம், ஒரு அடிமை நமக்கு சிக்கிட்டா அவ்வளவுதான், எனக்கு வந்து என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னா என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய ஆட்டு மந்தையினுடைய பெருக்கம் தான் முக்கியம்னு சொல்லி தன்னுடைய மருமகனை 7 வருடம் வேலை செய்ய வைத்து அந்த பிள்ளைய மாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்து, இப்போ வந்து அந்த பொண்ணு இந்த மாதிரி எனக்கு மாத்தி பண்ணிட்டேன்னு சொல்லும் போது கூச்சமே இல்லாம இந்த லாபான் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல அந்த பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சல, இந்த பொண்ணுக்காகவும் 7 வருஷம் வேலை செய், நான் தரேன். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற சில லாபானுடைய ஆவியின் இடத்துல நீங்க சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, லாபானுடைய ஆவி அப்படின்றது வந்து மனிதாபிமானம் இல்லாத ஒரு ஆவிதான் லாபானுடைய ஆவி. நீங்க செத்துருங்க, நீங்க எல்லாத்தையுமே இழந்துருங்க, ஆனா உண்மையிலே சொல்றேன், உங்க பேர்ல ஒரு பரிதாபம், ஒரு பாசம் எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வாலிப தங்கச்சி வந்து அப்ராட்ல வெளிநாட்டில் இருக்கிற அந்த புள்ள எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஜெபக்குறிப்பை சொன்னாங்க. என்ன ஜெபக்குறிப்பு அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா ஃபாரின்ல வேலை செஞ்சு 6 வருடமா வெளிநாட்டில் வேலை செய்து தன்னுடைய திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த பணம், அவங்கள அந்த பிள்ளைக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி உன்னுடைய அக்கௌண்ட் வந்து இப்போ வந்து இது வந்து இந்த அக்கௌண்ட் வந்து இது ஒரு சாதாரணமான அக்கௌண்டா இருக்குது, உங்களுடைய பேங்க்ல நிறைய பணம் இருக்குது, பட் இந்த அக்கௌண்ட்டை வந்து கரண்ட் அக்கௌண்டா வந்து மாற்றணும், அதனால நாங்களே அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்றோம். ஒன்று பண்ணுங்க, நான் ஒரு நியூ அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம், உங்க பேர்ல வந்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து கரண்ட் அக்கௌண்ட் நாங்கள் ஓப்பன் பண்றோம், நீங்க ஒன்று பண்ணுங்க, இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிறத அப்படியே அந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நீங்க வந்து மாத்திருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு யார் அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற பிள்ளைவா, பேங்க்ல வேலை செய்யற பிள்ளை. எந்த அளவுக்கு இந்த உலகம் வந்து மோசமான உலகம் பாருங்க. அப்போ இவங்களுக்கு எதுவுமே தெரியல, சரி நம்ம அக்கௌண்ட் ஒருவேளை இதுவாச்சு போல, நம்ம அக்கௌண்ட் தானே அனுப்புறோம்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல இருந்து அந்த பணத்தை வந்து இவங்களுடைய பேர்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் ஓபன் பண்ண அந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த கால் வந்து ஃபேக்கு, அவங்க மோசமானவங்க, அவங்க ஜீரோ கிரைம். இந்த புள்ள சம்பாதித்த அத்தனை பணத்தையும் மொத்தத்தையும் வாஷ் அவுட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டா. அவ்வளவுதான். அந்த அக்கௌண்ட் யாருடையது, ஃபோன் பண்ணது யாரு, எதுவுமே தெரியல. அப்படியே கலக்கத்தோட ஃபோன் பண்ணாங்க. நான் அந்த பிள்ளைக்காக ரொம்ப ஜெபம் பண்ணேன். அத்தனை ஆண்டுகள் வந்து சேர்த்து வைத்திருந்த பணம் ஒரே நிமிஷத்துல போயிருச்சு பாருங்களேன். இப்போ அந்த நபருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பணத்தை எடுத்துட்டியப்பா, நீ திரும்பி கொடுப்பா, என்னுடைய கல்யாணத்துக்காக நாங்கள் சேர்த்து வச்சிருந்த பணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சில மனிதர்கள் என்ன அப்படின்னு சொன்னா, நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ செத்து போயிரு, நீ எதுக்கு உயிரோடு இருக்கிற, நீ வாழணும்னு அவசியம் கிடையாது, நீ என்ன பண்ணாலும் உன் மேல பரிதாபமே நான் படமாட்டேன், உன் மேல பாசமே படமாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு உலகத்துல நம்ம வாழ்றோம்.
ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, சில மனிதர்களுக்காக நீங்க வந்து உயிரே கொடுக்கலாம், சில மனிதர்களுக்காக அவ்வளவு பாசம் வச்சுக்கலாம். பாருங்க, சிலர் வந்து அவங்க வாழவே மாட்டாங்க, அவங்க எந்த விதத்துல வாழ மாட்டாங்க. அவங்க ஒரு நல்ல துணி கொடுக்க மாட்டாங்க, அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, அவங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்க. எதுவுமே பண்ணாம இன்னொருத்தருக்காகவே இன்னொருத்தர் காரியத்தையே செஞ்சு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஏமாற்றும் போது, அவர்கள் வெறுக்கும் போது ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகம் நம்மேல் கண்டிப்பாக பரிதாபப்படவே படாது, நம்முடைய கஷ்டத்தை பார்த்து பரிதாபப்படவே படாது. நீங்க அவைலபிளா இருக்கும்போது, நீங்க அலைவா இருக்கும்போது, நீங்க நல்லா இருக்கும்போது, உங்களை நேசிக்கிற, உங்கள் மேல் பாசம் காண்பிக்கிற, உங்களோடு இருக்கிற நிறைய பேர் வந்து நீங்க வந்து சிக்காகும் போது, நீங்க படுத்த படுக்கையா இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம நிறைய பேர் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த விழுந்து விழுந்து உழைக்கிறது, இந்த விழுந்து விழுந்து பாசம் காமிக்கிறது, அவங்க பின்னாடியே போறது, அவங்கள ரொம்ப நல்லா வைக்கணும்னு நினைச்சு தங்களை அழிச்சுக்கிறது, இந்த மாதிரி எண்ணத்தோட இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமா நடக்கணும். நீங்க இன்னொருத்தருக்காக ஊழியம் செய்து ஆண்டவருக்காக வாழ்றது தவறல்ல. ஆனா முதல்ல நீங்க யாருக்காக வாழணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்காக கண்டிப்பாக வாழணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், பிரியமானவனே, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, பிரியமானவனே, அடுத்த வீட்டுக்காரன் வாழ்வது போல, இல்ல உன் பிள்ளை வாழ்வது போல, இல்லைன்னா உங்க கணவனார் வாழ்வது போல, இல்ல உங்க மனைவி வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்றாரா? என்ன சொல்றாரு ஆண்டவர்? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவதாக யார் வாழணும் அப்படின்னு சொன்னா, நீங்க முதல்ல வாழணும், உங்க ஆத்மா வாழணும். கர்த்தர் எதை விரும்புறார் அப்படின்னா, ஆண்டவர் எதை நேசிக்கிறார் என்றால், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம், உங்களுக்கு கணவனார் இருக்கலாம், உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்கலாம், உங்களுக்கு அம்மா அப்பா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சிலர் என்னன்னா, இன்னொருத்தருக்காகவே, அது நான் ஊழியத்தை கொண்டு வரல, ஊழியம் ஆண்டவருடைய விஷயத்துல கொண்டு வரல. ஏன்னா இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் வாழ்ந்தார். நம்ம மற்றவங்களுக்காக ஆபிரகாமை போல திறப்பில் நிற்கணும், ஆபிரகாமை போல ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், இதை நான் கொண்டு வரல. நீங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. ஆனா நீங்க யாராவது ஒருத்தர் மேல அளவு கடந்த பாசத்தை வச்சு, நேசத்தை வச்சு, அவர்களுக்காகவே வாழ்ந்து நீங்க வாழாம என்ன பண்ணிடாதீங்க. சில அம்மாங்களை மாதிரி இந்த உலகத்துல தியாகிங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க பெரிய தியாகி. சில அம்மாங்க தியாகி, சில மனைவிங்க பயங்கரமான தியாகி. என்ன தியாகி அப்படின்னா, சாப்பாடு இருக்குன்னு வைங்களேன், ஒரு கப்பு சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க மதியானம் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய பிள்ளை காலையில சாப்பிட்டு 11 மணிக்கு சாப்பிட்டு 12 மணிக்கு ஜூஸ் குடிச்சு, இப்ப மதியானம் வயிறு ஏற்கனவே ஃபுல்லா இருக்குது, ஆனா அந்த பிரியாணியை பார்த்தா இவனுக்கு என்னன்னா கொஞ்சம் சாப்பிடலான்னு தோணும். சிலருக்கு 7 நேரம் சாப்பிட்டாலும் சாப்பிடலான்னு தோணும் அந்த மாதிரி. அப்போ அந்த நேரத்தில் அந்த பிள்ளை சாப்பிடலான்னு தோணும் போது, மம்மி ஏதாவது இருக்கா மம்மி அப்படின்னு கேட்டா, கொஞ்சோண்டு பிரியாணி இருக்குப்பா, நான் சாப்பிட்றதுக்காக இருக்கு, மத்தியானம் நான் சாப்பிடல அப்படின்னு அந்த கப்பை காமிச்சு எனக்கு பார்த்தா சாப்பிடலான்னு தோணுது அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா பெரிய தியாகி. ஐயோ, இவங்க அம்மா மாதிரி, இந்த அம்மா மாதிரி பெரிய தியாகி யாருமே இல்லை. அப்படியாப்பா, நீ உட்கார் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணியை எடுத்து ஒரு தட்டில் வச்சு நீ சாப்பிடுப்பா. நீ ஏன்னா அப்போ இது அவன் ஏற்கனவே மூக்கு முட்டை சாப்பிட்டாச்சு, இந்த பிள்ளைய சோத்துல கெடுக்கிறதும் இல்லாம இவங்க என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, நான் பாரு எவ்வளவு பெரிய தியாகி, நான் பாரு எவ்வளவு பெரிய தியாகி, நான் யாருக்கு சாப்பாடு கொடுத்தேன், என் பிள்ளைக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளை உங்களை கவனிக்கணும், உங்க பிள்ளை உங்களை நேசிக்கணும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிள்ளை ஒரு நாள் வளர்ந்து நன்றி இல்லாதவனாய் ஒருவேளை இருந்துட்டாங்கன்னு வைங்களேன், நீங்க உங்களுக்கு விரோதமா இருந்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த நேரத்துல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ நான் எல்லாத்தையும் இவனுக்கு கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் இந்த பிள்ளைக்காக அழிச்சிட்டு நான் ஒன்றும் பண்ணாம இன்னைக்கு எனக்கே விரோதமா இருக்கிறானேன்ற அந்த மனசு நிறைய பேருக்கு கஷ்டப்படுது. நான் என்ன, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் நம்ம வாழ வைக்கிறதுக்கு கர்த்தர் நம்மை நம்புகிறார். ஆனா அதே நேரத்தில் ஒருவேளை கர்த்தர் உங்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகிற அந்த சமயம் வரும்போது நீங்க எப்படி போகணும் அப்படின்னு சொன்னா, என் ஆத்துமா வாழ்ந்துச்சுன்னு சொல்லி போகணும். என் ஆத்துமா வாழணும், ஆத்துமா வாழணும். இந்த உலகத்துல சேர்த்து வைக்கிறது, நீங்க வாழாம இந்த உலகத்துல சேர்த்து வச்சு எந்த பிரயோஜனமும் சொல்லுங்க, எந்த பிரயோஜனமுமே இல்லை.
நீங்க வாழாம, நீங்க அனுபவிக்காம, நீங்க செலவு பண்ணாம, நீங்க சாப்பிடாம, நீங்க உங்க உடம்ப பார்த்துக்காம இந்த உலகத்திலே எதை நீங்கள் சம்பாதித்து வைத்தோம் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நீங்க என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல யார் வாழணும் சொல்லுங்க. அதுல நிறைய பேருக்கு நம்மான் தான் வருது, நான் வரல. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, எல்லாருமே நல்லா சத்தமா சொல்லுங்க. நான் வாழணும், நான் சந்தோஷமா வாழணும், நான் நல்லா வாழணும், நான் திருப்தியா சாப்பிடணும், நான் திருப்தியா உடுத்தணும், நான் திருப்தியா ஆண்டவரை ஆராதிக்கணும், நான் விடுதலையோட வாழணும். எடுப்பீங்களா? நீங்க வாழ்வீங்களா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ். சுகமாய் கைய மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ இந்த லாபானுடைய ஆவி என்ன ஆவி அப்படின்னு சொன்னா, இந்த லாபான் என்னத்தை செஞ்சாலுமே, இந்த லாபான் என்ன பண்றாங்கன்னா, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே உங்கள்ட்ட இருந்து உறிஞ்சுறது, எடுக்கிறது, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர, இந்த லாபானுக்கு இந்த மனுஷன் மேல, மகன் மேல பாசம் கொஞ்சம் கூட இல்லை. பாசம் கொஞ்சம் கூட இல்லை, அன்பு கொஞ்சம் கூட இல்லை. ஆனா எது கிடைச்சாலும் உறிஞ்சுக்கலாம், இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எடுத்துக்கலாம். சரி, 7 வருஷம், இன்னி ஒரு 7 வருஷம் வேலை செய், என்னுடைய மூத்த பெண்ணை உனக்கு தரேன்னு சொல்லிட்டு இப்ப மூத்த பெண்ணை கொடுத்தாச்சு. கொடுத்ததற்கு பிறகு இப்ப 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி மருமகன் ஆயிட்டாரு. மருமகன் ஆயிட்டு 10 முறை அவருடைய சம்பளத்தை லாபான் என்ன பண்ணாராமா? ஏமாத்தினார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் பாருங்க. ஆனா உண்மையிலே இந்த யாக்கோபு வந்து கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இப்போ கடைசியில இந்த யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஐயா, நான் வந்து இத்தனை வருஷமா உங்களிடத்துல நான் வேலை செஞ்சேன், உங்க 2 பிள்ளைகளுக்காக இத்தனை ஆண்டுகள் வேலை செஞ்சேன், ஆனா எதுவுமே எனக்கு மிச்சமா இருக்கிறது மாதிரி தெரியல. ஒண்ணு பண்ணுங்க, இது வரைக்கும் உங்களுக்கு நான் வேலை செஞ்சேன்ல, இப்போ ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மட்டும் பண்ணுவோம். புள்ளியும் வரியுமா இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு நீங்க கொடுத்துருங்க, இனி பிறக்க போறது மற்றது எல்லாத்தையுமே நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு. பொதுவாக வந்து இந்த புள்ளியும் வரியுமாயி பிறக்கிறது எப்படி பிறக்கும்னா ரொம்ப குறைவா பிறக்கும், நிறைய பிறக்காது. இந்த ஆடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் போது, 7வது வசனத்துல எடுங்களேன், 7வது வசனத்துல இருங்க, 31ஆம் அதிகாரம் 7வது வசனம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அடுத்த வசனம், புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகளெல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது, கலப்பு நிறை மாணவிகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இப்போ இது கவனிங்க, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் டைம் லாபான் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரிப்பா, இனி வந்து உனக்கு சம்பளத்தை நான் கொடுத்துறேன், புள்ளி உள்ளவைகள் எல்லாம் உன்னிடுதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு, எப்பா, நம்முடைய ஆடுக்குள்ள எந்தெந்த ஆடுகள் எல்லாம் புள்ளியா இருக்குதோ எல்லாத்தையும் தனிமைப்படுத்துங்கன்னு வரு, எல்லாத்தையும் ஒழிச்சு கொண்டு போயிருங்க, அந்த மந்தைக்குள்ள வைக்க வேண்டாம். எவ்வளவு ஒரு வஞ்சகம் பாருங்க. சொந்த மருமகன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணின தன்னுடைய மருமகன், தன்னுடைய மகனை போல. ஆனா அவனை புடுங்கணும், அவனை அழிக்கணும்னு தான் நினைச்சாரே தவிர, ஒரு நாளும் அந்த மனுஷன் மேல என்ன வரல அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கூட இரக்கமே வரல. இன்றைக்கு இந்த உலகத்துல லாபானுடைய ஆவியில நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. இறக்கம்ன்றது கிடையவே கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, எல்லா ஹாஸ்பிட்டலையும் சொல்லல, நிறைய ஹாஸ்பிட்டல்ல இறக்கம்ன்றது சுத்தமா கிடையாது. அப்படின்னா நீங்க வந்துட்டீங்களா, உங்களை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட பேசி உங்களை ஒரு டெஸ்ட் எடுக்க வைக்கலாம், உங்களுக்கு டேப்லெட்டை எழுதி கொடுக்கலாம், உங்களை 10 நாள் வந்து தங்க வைக்கலாம். இந்த மாதிரி தான் கண்ணோட்டமா இருக்கிறாங்களே தவிர வேற எதுவும் இல்லை. சர்வீஸ் அப்படின்றது போயிடுச்சு, நீங்க வாழணும் அப்படின்றதெல்லாம் போயிடுச்சு. லாபானுடைய ஆவி எங்க போங்க,
பேங்க்ல போங்க, இன்னைக்கு லோன் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா கூப்பிடுறாங்க. சார் வாங்க சார், சார் வாங்க சார், சார் ஏதோ பழம் ஜூஸ் குடிக்கிறீங்களா, சார் ஏதோ டீ காஃபி குடிக்கிறீங்களா, அவ்வளோ தூரம் சொல்லி உங்களை அவ்வளோ இதுவா பண்ணி லோனை வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், கையில வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்த ஒரு மாசம் அந்த பணத்தை நீங்க கட்டாம இருந்தீங்கன்னா, என்ன பிரதர் வீடை சீஸ் பண்ணிடலாமா, நோட்டீஸ் நாளைக்கு காலையில் கொண்டு வந்து ஒட்டிரட்டுமா, என்ன பணம் கட்டாம சுத்திட்டு திரியுறீங்க, பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? அப்போ அது வரையிலும் அப்படி இருந்தவங்க. அப்ப இந்த உலகம் பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம யாருடைய ஆவிக்கு தப்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னா லாபானுடைய கைகளுக்கு நம்மளை தப்பு வைக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவரிடத்தில் இந்த ஞானத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்கணும். இதற்காக வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இதற்காக ஞானமாய் நடக்கிறது தான் நம்ம அவசியமானது. அவ்வளவுதான். என்னை இப்படி ஏமாத்துறாங்க பாஸ்டர், என்னை இப்படி காசை புடுங்கிட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்றதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இப்படிப்பட்ட லாபானுடைய கைகளில் இருந்து எங்களை தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை கிருபையாய் தருகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால இந்த உலகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நிறைஞ்சிருக்குது. இப்போ இந்த லாபான் வந்து இப்போ தனக்குள்ளது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. புள்ளி உள்ளவைகளை தனியாக எடுத்து தன்னுடைய மகன்களை கூப்பிட்டு, சரி நான் இந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டேன், நீங்க தனியா கொண்டு போயிருங்க அப்படின்றாங்க. ஆனால் யாக்கோபு அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உங்க தகப்பனோ என்னை இப்படியெல்லாம் ஏமாத்தினாரு, ஆனாலும் கர்த்தர் மட்டும் யார் பட்சத்துல இருந்தார் அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்குது. 10 முறை சம்பளத்தை ஏமாத்தினார். உங்க தகப்பனார் என்ன ரொம்ப வஞ்சிச்சார். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். 31ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. 8வது வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகா, புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது, கலப்பு நிறை மாணவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. அடுத்த வசனத்தை, இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆமென். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் தாண்டி உன்னிடத்திற்கு வரும் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர், லாபான் எவ்வளவு சூழ்ச்சிகளை செய்தாலும் அந்த சூழ்ச்சிகளிலிருந்து கர்த்தர் யாக்கோபை தப்புவித்து கர்த்தர் பெருக பண்ணினார். அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் நம்மை தப்புவித்து பாதுகாக்கிற கர்த்தருக்கு நன்றாய் கரங்களை தட்டி இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற, இப்படிப்பட்ட நம்மை அழிக்கிற மனுஷனுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை கிருபையாய் காப்பாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, புள்ளி உள்ளவைகள் உனக்குரியதாகும் அப்படின்னு லாபான் சொல்றாரு. சொன்ன உடனே எல்லா ஆடுகளும் என்ன போட்டுச்சாமா, அப்படியே புள்ளி உள்ளதா போட்டுச்சாமா. இப்போ உடனே பார்த்துட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, நான் தப்பா சொல்லிட்டேன், இந்த டைம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லுங்களேன். இந்த சின்ன குழந்தைங்க விளையாடும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தோத்து போயிட்டான்னு வைங்களேன், பந்தயத்தை மாத்திடுவாங்க பாருங்க. அதே மாதிரி லாபான் இவ்வளவு வளர்ந்த ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் கூட இது இல்லாம இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஐயோ நான் தப்பா சொல்லிட்டேன், இனி அடுத்த டைம் வந்து புள்ளி உள்ளவங்க வேணாம், கலப்பு நிறமானது இவனுடையது அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன மாத்தினார் அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், ஆடுகள் பொலியும் போது கடாக்கள் எல்லாம், 12வது வசனம், கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் உனக்கு இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூதனுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரிடத்தில் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு ராகேலும் லேயாளும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டு கொண்டார். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனாரிடத்திலிருந்து எடுத்து ஐஸ்வர்யம் எல்லாம்
நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதான் அராமலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்திலே இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்திற்கு போக புறப்பட்டான். நல்ல கரங்களை தட்டி. எத்தனை விதமாய் வஞ்சிக்கணும்னு நம்மளை நினைச்சாலும் லாபான் போன்ற அசுத்த பொல்லாத மனிதனுடைய கையிலிருந்து நம்மளை தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய பாசத்தை காரணம் காமித்து நம்மளை வஞ்சித்து நம்ம மேல கொஞ்சம் கூட பரிதாபப்படாத, கொஞ்சம் கூட இரக்கம் பாராட்டாத மனிதனுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை அழகாய் தப்பு வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட லாபான் என்கிற இந்த மனுஷனுடைய கையிலே சிக்கி இருக்கலாம். இந்த லாபானை போன்ற மனிதனுடைய கையிலே உங்களுடைய பிள்ளைகள் சிக்கி இருக்கலாம். தெரியுது, நல்லா தெரியுது. அவன் வஞ்சிக்கிறான், என் பிள்ளைய வஞ்சிக்கிறான்னு தெரியுது. என் கணவனாரை ஏமாத்துறான் அப்படின்னு தெரியுது. அவங்க நல்லா எங்க பிள்ளைகளை புடுங்குறாங்க அப்படின்னு தெரியுது. ஆனா கூட இவங்களுக்கு உணர்வு இல்லை, இப்படி ஏமாந்துறோன்னு தெரியல. ஆனா தெரியாதனமா ரொம்ப அழகா அவங்கள பேசி கைக்குள்ள போட்டு நாளுக்கு நாள் ஒருவேளை அவங்கள பிடிச்சி அவங்கள நஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கலாம். இவங்க கையிலிருந்து எப்படி நான் விடுதலையாக போறேன், இவங்க எப்படி என்ன விட போறாங்க, என் குடும்பம் தலைக்கிறதற்கு ஒரு வழி இருக்கா அப்படின்னு ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், யாக்கோபனுடைய தேவன் நம் தேவன், யாக்கோபனுடைய தேவன் நம் தேவன். உங்க குடும்பத்தை அழிக்க நினைக்கிற அந்த லாபானுடைய கையிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பாராக. உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த மனைவிக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை தருவாராக, அந்த பிள்ளைக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை தருவாராக. நம்மை அழிக்கிற அந்த லாபானுடைய கைகளில் இருந்து நம்மளை தப்புவிக்கிறதற்கு ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா.